Hi friends, welcome to DHANA'S Global Cuisine. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து கொத்தவரங்காய் பொரியல். ஸோ கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது டயட்ரி ஃபைபர் இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட், நம்ம ஏதாவது வெயிட் குறைக்கணுன்றவங்களாம் அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஹை ஃபைபர் இருக்குது. அது நடுவில் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து அது கூட பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு அரை கப்பும் பாசிப்பருப்பு 1/4 கப்பும் எடுத்துருக்கேன். 3 மிளகாய் எடுத்துருக்கேன், நீட்டு மிளகாய். கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது குறைப்புன்னு அரைச்சிக்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட. ஸோ அது மாதிரி குறைப்பாக அரைச்சதை எடுத்து என்ன பண்ணுங்க, தண்ணியில் வச்சு ஸ்டீம் பண்ணிங்க. குக்கரில் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த குக்கர்லாம் எடுக்க வேணான்னு பேன்லேயே அப்படியே பண்ணிக்கிறேன், பொரியல் பண்ணுற பேன்லேயே. அதே மாதிரி மெல்லிசாக கட் பண்ண காயம் எடுத்து வந்து பிளென்ச் பண்ணிங்க, ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிங்க. தேவைக்கு சால்ட்டு இது போட்டுக்கலாம், நம்ம வழக்கமாக போடுற மாதிரி மஞ்சள் பொடி சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் 10-15 நிமிஷம் பண்ணலாம். ஏன்னா இன்டைரக்டாக இருக்கிறதுனால அந்த கடலைப்பருப்பை இது ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். அது ஸ்ட்ரெயின் பண்ணிங்க, மீதி தண்ணி இருந்தாக்கா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க. நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணுன்றதை பண்ணிக்கிறேன். எண்ணெய் எவ்வளோ ஊற்றி நல்லா அந்த கடலைப்பருப்பு பொரியுதோ டேஸ்ட்டு கூடி வரும். அது கடுகு போட்டு பொரிச்சிக்கிட்டு கொஞ்சம் இது போட்டுக்கிறேன், பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சி மெல்லிசாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா ஜீரணத்துக்கு நல்லது, நல்லா டேஸ்ட்டு. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டும். வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டு கூட்டும். அதனால் போட்டு அதை நல்லா வதக்கிங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயில் விட்டமின் சி இருக்குது. அதில் அது மாதிரி ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஃபோலிக் ஆசிட்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கர்ப்பமான பெண்களுக்கு வந்து ரொம்ப உகந்தது. அதனால் அதை அவங்களும் எடுத்துக்கலாம். அனிமியாவை க்யூர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்ல இதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரிச்சி இதெல்லாம் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குதுல. அவ்வளோ நல்ல ஒரு உணவு. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ கடலைப்பருப்பு இருக்கிறதுனால கடலைப்பருப்பில் இருக்கிற நன்மைகளும் இருக்குது, பாசிப்பருப்பில் இருக்கிற நன்மைகளும் இருக்குது. ஒரு நல்ல சிறந்த உணவு இது. ஒரு வேலை இருக்குது, நிறையா கட் பண்ணணும், நார் உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரும் வாங்கறதில்ல. இது வாங்கி எல்லாரும் சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. இது அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. பாருங்கள், இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பொரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் வரும். கொஞ்சம் இதுவும் போட்டுங்க, பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு போட்டுங்க. போட்டு இந்த காயை, மீதி இருக்கிற காயை போட்டு, அது வெந்திருக்கிற காயை போட்டு நல்லா கலரிங்க. எல்லாமே ஒன்றா கலர்ற மாதிரி கிளறிங்க. எந்த அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் அந்த இது பொரிஞ்சு வருதோ அந்த கடலைப்பருப்பு, நல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை கொஞ்சம் வேணும்னா ஃபைனலாக நீங்கள் வந்து தூவிக்கலாம், தேங்காய் தூவிக்கலாம். எப்படி இருந்தது வியூவர்ஸ்? ரொம்ப நல்லா இருந்ததா? பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.